அடுத்து 2 மாசம் உங்களுக்கு சரி எனக்கு சரி நோ ரெஸ்ட், ஓய்வு என்பதே கிடையாது. ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்க எல்லாரும் குறைஞ்சது 5 முறையாவது நேரில் சந்திக்கணும். இதை ஏன் சொல்ல தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படி புது புது ஊடகங்கள் வந்தாலும் ஒருத்தருடைய வீட்டு படியேறி போய் அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்துக்கு எதுவுமே ஈடாகாது. ஆன்லைன் ஆன்ஃபீல்டு ரெண்டுலையும் திமுகவின் செயல்பாடுகள் தான் நிறைஞ்சிருக்கணும். பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை நாம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதனைகளை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடில் செய்யணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். தேர்தல் அன்றைக்கு பூத்துக்கு வந்து வாக்காளர்கள் நமக்கு வாக்களிக்கிற வரை ஓய்வே இருக்கக்கூடாது. வீடு வீடாக போய் பணிவா கனிவா மரியாதையா நட்பா அணுகணும். ஏன்னா என்றைக்கு மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள், நாமெல்லாம் அவருடைய சேவகர்கள். மக்களை சந்தித்து அவங்க குறைகளை கேட்டு அவருடைய இன்ப துன்பங்கள்ல கூடவே நிற்கிறதுனால தான் தேர்தலில் அவங்களும் நம்ம கூட நிற்கிறாங்க. 75 ஆண்டு கால திமுக வலிமையாக இருப்பதோடைய ரகசியம் இதுதான். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்ய முடியாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை அவன் செஞ்சுட்டு இருக்கோம். பெண்களை எடுத்துக்கிட்டா மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் போன்ற திட்டங்கள். மாணவர்கள் எடுத்துக்கிட்டா புதுமை பெண் தமிழ் புதல்வன் மூலமா கல்லூரி மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் தரோம். நான் முதல்ல திறன் பயிற்சிகளை கொடுக்கிறோம். இப்போ லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா மக்களை தேடி மருத்துவம், இன்னும் காப்போ நம்மை காக்க 48, நம்மை காக்கும் 48, நலம் காக்கக்கூடிய ஸ்டாலின் போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு துறையா எல்லாவற்றையும் பட்டியலிட்டு சொன்னா அதுக்கே ஒரு நாள் ஆகிடும். என்கிட்ட அவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு. இதுதான் திராவிட மாடல்.